இன்னைக்கு காலையில் எங்கள் அத்தை சந்தைக்கு போய் கொஞ்சம் மாம்பழம் வாங்கிட்டு அந்த மாம்பழத்தை வச்சு ஒரு ஸ்வீட்டாக ஒரு டிஷ் பண்ணி பார்ப்போம். முதல்ல மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 1/4 கிலோ சீனி போட்டு அதில் 2 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சம் ஒரு மாம்பழத்தை வெட்டி அதுக்குள்ளே போட்டுட்டு அது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அது அரைச்சி இப்படி தான் இருக்கணும் பார்க்க. அடுப்பில் வந்து தீயை பற்ற வச்சு ஒரு சட்டி எடுத்து வச்சிடலாம். சட்டியில் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு அரைமுறி தேங்காய் வந்து திருவி வச்சுருந்தோம். அந்த தேங்காய் நெய்யில் போட்டு நல்லா வறுக்கணும். அது நல்லா வறுத்துக்கலாம். அது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரை அந்த தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம். அந்த தேங்காய் வறுத்த பிறகு ரவை ஒரு 200 கிராம் அந்த ரவையை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. நல்லா கிளறின பிறகு நம்ம சீனி அரைச்சி வச்சுருந்தோம் தெரியுமா, ஏலக்காய் போட்டு அதையும் சேர்த்து நல்லா விரவிக்கோங்க. அதை விரவின பிறகு மாம்பழம் அரைச்சி வச்சுருந்தோம் தெரியுமா, அந்த மாம்பழத்தையும் அது கூட சேர்த்து அதை லோ ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு சட்டியில் பிடிச்ச அளவு கிளறிக்கோங்க. அதுக்கப்புறமா அது லைட்டாக சூடாறின பிறகு அதை நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சா நமக்கு டேஸ்டான மேங்கோ ரவா லட்டு ரெடி. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கு. நீ வாயில் போட்டோடனே செம்ம டேஸ்ட்டு, அதோட மேங்கோ ஃப்ளேவர் அழகாக தெரிஞ்சிச்சு. சரி பார்ப்போம், பாய்.